வணக்கம். பசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம் சுந்தரகாண்டம் பகுதியில் திருவடி தொழுத படலத்தின் தொடர்ச்சி. ஸ்ரீராமர் சீதையின் சூளாமணியை பார்த்ததும் அவருக்கு சீதையை மணந்த காலத்தில் அக்கினி முன்பாக பற்றி அவளது அழகிய கையை போன்ற உணர்வை ஏற்படுத்திற்று. அந்த கணத்தில் அவர் மயிர்கால்கள் சிலித்தன, கண்களில் நீர் வழிந்து பெருகிற்று, மார்பும் தோளும் பூரித்து துடித்தன, உடம்பில் வியர்வை துளிகள் உண்டாயின, மணிவாய் மடிப்பை அடைந்தது, உயிர் வருவதும் போவதுமாக பெற்று உடம்பு பூரித்தது. இது என்ன ஆச்சரியம்! அவருடைய இந்த நிலையை ஆராய்ந்து அறிய வல்லவர்கள் யார் இருக்கின்றார்கள்? ஸ்ரீராமர் அப்படி இன்பத்தில் மூழ்கியிருந்த போது அங்கே மற்ற வானரர்களுடன் அங்கதன் முதலான படைத்தலைவர்கள் வந்து சேர்ந்தார்கள். அவர்கள் ரவிக்குல திலகரான ஸ்ரீராம பிரானையும் வானர அரசனான ஸ்ரீ சுக்ரீவனையும் வணங்கி தாங்கள் போன காரியம் முடிந்து வந்ததால் கொண்ட பெருமகிழ்ச்சியால் பூர்ண சந்திரன் போல் விளங்குகின்ற முகத்தை உடையவர்களானார்கள். அப்பொழுது சுக்ரீவன் ஸ்ரீராமரை நோக்கி, ஐயனே, பிராட்டியார் நம்மால் பார்ப்பதற்கு எளியவரானார் என்றான். உடனே ராமர், சுக்ரீவனே, சீதை இருக்கும் இடம் தெரிந்த பின்பும் அங்கு செல்வதற்கு தகுந்த காலத்தை சொல்லுங்கள் என்று கேட்டு நிற்கின்றாய் போலும் என்றார் ஸ்ரீராமபிரான். அவ்வாறு சொன்னதும் சுக்ரீவன் தனது வானரப் படைகளை நோக்கி, ஏ என்னும் ஒளி உண்டாவதற்குள் நம் சேனைகள் யாவும் புறப்படட்டும் என்று கட்டளையிட்டான். சுக்ரீவன் கட்டளை பிறப்பித்த அந்த கணத்தில் போர் முரசுகள் அறிவிக்கப்பட்டன. அவனது 70 வெள்ளம் வானர சேனை விரைந்து தான் இருக்கும் இடத்தை விட்டு கடல் வெளியே பரவினார் போல் எழுந்து தென் திசை நோக்கி பரவிற்று. ஸ்ரீராமர் வானர சேனாதிபதியான நீலனை நோக்கி, நீலனே, நமது பக்கத்தில் வருகின்ற சேனையை பகைவர்கள் வந்து அழிக்காதபடி நீ மதமயக்கம் கொண்ட ஆண் யானை போன்ற வீரர்கள் பின்பக்கத்தில் தொடர்ந்து வருமாறு தகுதி பொருந்த முன்னே சென்று சரியான வழியை தேடிச் செல்வாயாக என்று ஆணை பிறப்பித்தார். அவ்வாறு நீலனுக்கு கட்டளையிட்ட ஸ்ரீராமபிரான் புறப்பட்ட போது மாருதி 2 கைகளையும் கூப்பி அவரை நோக்கி, ஐயனே, ஒரு குரங்கு என்று நினைத்து என்னை இகழாமல் எனது தோளில் ஏறிக்கொள்வீராக என்று வேண்டி தனது தலை பூமியில் படும்படி வணங்கினான். வாயு புத்திரன் விருப்பப்படியே ஸ்ரீராமர் அவனது தோளில் ஏறி அருளினார். அனுமனை போல் தானும் செய்ய விரும்பினான் அங்கதன். அவன் லக்ஷ்மணனை நோக்கி, குற்றமற்றவரே, நீர் இப்போது எனது தோளில் ஏறி அருள்வீர் என்று வேண்டி வாயை தன் கைகளால் பொத்திக் கொண்டு நின்றான். லக்ஷ்மணன் அங்கதனின் விருப்பத்தை கேட்டு மகிழ்ந்து நல்லது என்று சொல்லி அவனது தோளில் ஏறிக்கொண்டான். அக்கணத்தில் தடையில்லாத வானரப்படை புறப்பட்டு செல்ல வேண்டிய வழியில் பரவி சென்றது. கருடன் மேலும் இடபத்தின் மேலும் எழுந்தல்கின்ற திருமாலும் சிவனும் போல அனுமன் தோல் மேலும் அங்கதன் தோல் மேலும் ஏறிக்கொண்டு வேண்டுவோர்க்கு வேண்டும் பொருட்களை எல்லாம் கொடுக்க வல்ல ராமலக்ஷ்மணர் சென்றார்கள். அப்பொழுது தேவர்கள் அவர்களுக்கு வாழ்த்து கூறி தெய்வத்தன்மையுடைய பொன்மயமான கற்பக மலர்களை மேலே பொழிந்தார்கள். அப்படி செல்கையில் வலிய கொடிய வானரப்படை நாட்டு வழியே சென்றால் பூமியில் வாழ்கின்ற மக்கள் கலங்குவார்கள் என்று எண்ணி ராமபிரான் கட்டளையிட வானர சேனை பழங்களும் கிழங்குகளும் தேனும் கொண்ட காடுகள் நிறைந்த அழகிய பெரிய மலைகளின் வழியாகச் சென்றது. தான் இலங்கையில் கண்ட அனைத்தையும் உடன் வரும் சேனை வீரர்களுக்கு அனுமன் கதை போல் சொல்லி வந்தான். அதை கேட்டுக்கொண்டே படை வீரர்கள் இளைப்பு தோன்றாமல் நீண்ட வழியை எளிதாக கடந்து சென்றார்கள். அந்த நீண்ட வழியில் வானர வீரர்கள் எல்லோரும் செல்ல சுக்ரீவனுடைய ராமலக்ஷ்மணரும் சென்றார்கள். அவ்வாறு 11 நாட்கள் இனிய நீண்ட சோலைகளுடைய மலை வழியே சென்ற அவர்கள் எல்லோரும் 12ஆம் நாளில் தென்திசை கடலை கண்டார்கள். தொடரும். இத்துடன் வசியின் வாசிப்புகள்ல சுந்தரகாண்டம் பகுதி நிறைவடைகிறது. நம்ம நாளையிலிருந்து யுத்த காண்டத்தை பார்க்கலாம். இதுவரைக்கும் தாங்கள் கேட்டுக்கொண்டு வந்திருந்த வசியின் வாசிப்புகள் எப்படி இருந்தது, மேலும் இதை மெருகூட்ட என்ன செய்யலாம் என்று தங்கள் கமெண்டில் எனக்கு பதிவு செய்யவும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க லைக்கை போடுங்க, உங்க நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. நன்றி.